அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது நம்மளுடைய ஸ்மார்ட் போனை நம்ம அன்லாக் பண்றதுக்கு விதவிதமான டெக்னிக்ஸ் இருக்கு. நார்மலா வந்து பாத்தீங்கன்னா கீபேட் யூஸ் பண்ணுவோம், இல்லாட்டி இப்போ வந்து பேட்டர்ன் லாக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இப்போ நிறைய ஸ்மார்ட் போன்ல வந்திருக்கு. ஆனா இப்போ லேட்டஸ்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஃபேஸ் ரெகக்னிஷன் அப்படின்னு சொல்லி Galaxy S8 மற்றும் S8 Plusல நிறைய வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃபியூச்சரை நம்மளுடைய ஸ்மார்ட் போன்ல கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியும் அப்படின்றது போல ஒரு புது ஆப் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இன்னைக்குடைய சூப்பர் ஆப்ல நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சூப்பர் ஆப் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல ப்ரோ வெர்ஷனும் இருக்கு. நம்முடைய தமிழ் டெக் வியூவர்ஸ் எல்லாருக்குமே இந்த ப்ரோ வெர்ஷனுக்கான ஒரு ஸ்பெஷல் கீயும் இந்த வீடியோல இருக்கு. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ப்ரோ வெர்ஷன் எப்படி ஆக்டிவேட் பண்றது மற்றும் இந்த ஆப்ல இன்னும் என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்கு அப்படின்றது போல எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க பார்த்துருக்கு தமிழ் டெக், என்னுடைய பேர் தமிழ். வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் டெக் யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் கிடைச்சிடும். ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் IOBit ஆப் லாக் அப்படின்னு தேடினீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஆப் லாக் வரும். ஸோ IOBit அப்படின்றவங்க தான் அதோடைய டெவலப்பர் நேம். ஸோ எக்ஸாக்டான ஆப் வேணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஆப்பை ஃபஸ்ட்டு உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணும்பொழுது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இது போல தான் இருக்கும், ஒரு பேசிக்கான இன்டர்ஃபேஸ். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பாஸ்வேர்டை வந்து போட வேண்டியதாக இருக்கும். நீங்கள் வந்து ஏதோ ஒரு பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க. இது வந்து யூனிக்கான பாஸ்வேர்ட். உங்கள் ஃபோனுக்கு நீங்கள் வேறு கூட போட்டுக்கலாம். அது அப்புறமா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத இங்கே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் ஒரு சில பெர்மிஷன்ஸ் எல்லாமே கிராண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதற்கு முன்னாடி இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ரீ வெர்ஷன். ஸோ உங்களுக்கு ப்ரோ வெர்ஷன் வேணும்னா ஜஸ்ட் லெஃப்ட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா என்டர் கோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபுல் வெர்ஷனாக மாற்றுறதுக்கான கோட் தமிழ் டெக் அப்படின்றது தான் அந்த கோட். ஸோ நம்மளுடைய தமிழ் டெக் வியூவர்ஸ் எல்லாருக்குமே இந்த ப்ரோ வெர்ஷனை வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளாக நீங்கள் இந்த கோடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த 6 மாதத்திற்கு நீங்கள் ஃபுல் வெர்ஷனில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்களோ அது எல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தீம்ஸ் மாற்றுறதா இருக்கட்டும், இல்லை புது இன்டர்ஃபேஸில் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணுறது, ப்ளஸ் ஆட் ஆன் அட்வான்டேஜஸ், ஃபேக் லாக்ஸ்லேருந்து எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கோடை நான் என்டர் பண்ணி ஓகே கொடுத்த உடனே ஆக்டிவேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடுச்சு. உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் ஆப்ஸ்க்கெல்லாம் பெர்மிஷன்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த ஆப்க்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பெர்மிஷன்ஸ் எல்லாம் கிராண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதற்கப்புறமாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஸ்டெப் தான். ஸோ நீங்கள் ஃபேஸ் லாக் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பெர்மிஷன்ஸ் கிராண்ட் பண்ண உடனே உங்கள் ஆப்குள்ளே போங்க. லெஃப்ட் சைடில் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் லாக்ன்ற ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இது போல் ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ ஜஸ்ட் ஸ்டார்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா அது ஒரு சில AI டேட்டாபேஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணோம் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில். ஸோ இந்த ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேஸ் லாக்குக்கு யூஸ் ஆகக்கூடிய ஃபைல்ஸ். உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷனை பொறுத்து இது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அப்படி இது ஃபுல்லாக டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறமாக ஜஸ்ட் நீங்கள் ஓகே கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனேபிள் நவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ எனேபிள் பண்ணதுக்கு அப்புறமாக உங்களுக்கு இது போல் ஒரு சர்க்கிள் வரும். அதற்கு நடுவில் கரெக்டாக உங்களுடைய ஃபேஸை நீங்கள் வைக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி வச்சிங்கன்னா உங்களுடைய ஃபேஸ் வந்து ரெகக்னைஸ் ஆகிடும். ஸோ இனிமேட்டு நீங்கள் உங்களுடைய ஃபேஸ் லாக்கை டேரெக்டாக வந்து எந்த ஆப்புக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் ஃபோனுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதில் வந்து லைவ்னஸ் அப்படின்ற இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அது கூட நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் வேணும்னா நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ப்ளே ஸ்டோருக்கு ஃபேஸ் லாக் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். ஸோ வெறும் ஃபிங்கர் பிரிண்ட் லாக் தான் நார்மலாக இருக்கும். உங்களுக்கு ஃபேஸ் லாக் வேணும்னா நீங்கள் தனியாக தான் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ண உடனே இந்த ஆப் லாக் ஓப்பன் ஆகிடுச்சு. என்னுடைய ஃபேஸ் காமிச்ச உடனே மட்டும்தான் அது அன்லாக் ஆகுது. ஸோ இந்த ஆப்ஷன் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபேஸ் லாக் ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வரும். அதே போல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் லாக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நோட்டிஃபிகேஷன்ஸை கூட நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கையில் இருக்கும்போது தெரியக்கூடாது, அது ஒரு லாக் இருக்கணும்னா நீங்கள் அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டிஸில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சின்ன விஷயங்கள்லேருந்து நீங்கள் எல்லா விஷயத்தையுமே வந்து ஈஸியாக வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம், சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை யார் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க, 3 தடவைக்கு மேலே பாஸ்வேர்ட் தப்பாக போட்டு அப்படின்றவங்களை வந்து நீங்கள் இமேஜஸ் கேப்சர் பண்ணணுமா அப்படின்ற ஆப்ஷனும் இருக்குது. அது கூட கொடுத்துக்கலாம். இந்த ஒரு ஆப் மூலியமாகவே நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருந்து எல்லாத்தையுமே லாக் பண்ணிக்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் இருந்ததுன்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு கூட இதை டேரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது போல சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரோ கஸ்டமர்ஸ்க்கு முற்றிலும் இலவசம். இந்த வீடியோவில் நான் சொன்ன ஆப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடித்திருந்தால் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ மறக்காம நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை பேர் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க, எத்தனை பேருக்கு இந்த ஃபேஸ் அன்லாக் பிடிச்சிருக்கு அப்படின்றது போல எல்லா விஷயத்தையுமே நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொள்ளலாம். மீண்டும் இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர டெக்னாலஜி.